போட்டி செடரு நாமக்கல் விசஸ் கபாலி பாய்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் பிளே 4 பால் யூஸ் பண்ணோம். 2 டீமே இப்போதைக்கு வெயிட் ஆன் டீம் தான். மேட்ச்சு கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கபாலி பாய்ஸ்க்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்ம அஜித் அருணை பார்க்க முடியுது. அதே மாதிரி நாமக்கலுக்கு ஓப்பனிங் போலலாம் நம்ம தீபன். பவர் பிளே போட தீபன் ஸ்ட்ரைக்கில், அஜித் நான் ஸ்ட்ரைக்கில், அருண் ஓவர்சீக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். அட்டாக்கிங்லி சொல்லுவோம், லெக் பை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப், சிங்கிள், செகண்ட் ஒன். ஸ்கொயர் லெக்கில் திருப்பி இருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். கேப்பில் போயிருக்கு, அங்கே மிஸ் பண்ணால் 4க்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு 4. இந்த இன்னிங்ஸில் முதல் 4 பதிவு பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். லோட்டாஸ் வாங்க பார்க்க அருமையிலன்னு சொல்லலாம். ஒரு 4க்கு அப்புறம் நல்ல டெலிவரி தீபன் கையிலேருந்து. அதே லைன் டாட் பால், பேக் டு பேக் தொடச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க தீபன். ஒரு 4க்கு அப்புறம் கம்பேக் டெலிவரி. அதே லைன் எடுத்து அடிச்சுக்கான். சரியான ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். அங்கே 6 தொடர்ந்து 2 பால் டாட் பண்ணலாம். வெயிட் பண்ணி கரெக்டாக லெக் சைடில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க அந்த பேட்ஸ்மேன். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 4 ஒரு 6 கொண்டு வந்திருக்காங்க அருண். லாஸ்ட் ஒன் டாட் பால். கடைசி வந்த குயிக்காக போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தீபன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 11. விக்கெட் எதுவும் யூஸ் பண்ணல. 2 பேர் சரியான பார்ட்னர்ஷிப் பண்ணலாம். செகண்ட் ஓவர் போட நம்ம முசிறி ஹரியை பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்கில் அஜித், ஓவர்ஷீக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். அட்டாக்கிங் டெலிவரி, லெக் பை நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் கிடைக்கும். வசந்த் சிங்கிள், செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் அருண். ஸ்கொயர் லெக்கில் திருப்பி இருக்கா. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. அங்கே ஒரு 4. வெயிட் பண்ணி கரெக்டாக ஃபைன் லெக்கில் ஸ்கொயர் லெக்கில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். போன ஓவரில் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஓவரில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தியிருக்காங்க. பேட்டர் டிப்பாக இருக்குது. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா அருமையாக கேட்ச் முடிச்சு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. குட் கேட்ச் நவீன். கபாலி பாய்ஸ் வந்து முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஹரி. நியூ பேட்ஸ்மேன் அருள். அருமையான வெரிச்சு சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி ஹரி கையிலேருந்து. அதே லைன் அட்டாக்கிங் டெலிவரி, கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப் பிரசாந்த். பேக் டு பேக் 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க ஹரி. அதே லைன் பேட்டில் மீட் ஆயிருக்கு. பிடிக்க முடியாத ஃபைனலில் போயிருக்கு. அங்கே ஒரு 4 தொடர்ச்சியாக 2 பால் டட் பண்ணலாம். கடைசி ஒரு பந்து 4 பதிவு பண்ணியிருக்காங்க அருள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 20. ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட தீபனி போயிருக்கு. 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் அஜித், ஓவர்ஷீக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ் ஆகி லெக் பை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்லிப் லைப் இருக்குது. குட் ஷாட், சிங்கிள், செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் அருள். எடுத்து அடிச்சுக்கலாம். சரியான ஹைட்டில் போயிருக்கு. லாங் ஆனில் 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே ஒரு 6. இந்த ஓவரில் இவர் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க அருள். அருமையாக போயிட்டு விட்டுருந்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள், நெக்ஸ்ட் ஒன். பேட்டர் சரியா படல. ஸ்லிப்லேயே போயிருக்கு. கீப்பரை விரட்டி போயிருக்காங்க பிரசாந்த். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு 6க்கு அப்புறம். அதே லைன் லெக் பை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப், சிங்கிள், லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் அஜித். அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க ஹரி. பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 4. மொத்தம் நோ பாலை சேர்த்து மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்ட்ரைக்கில் அஜித். குட் ஷாட். நேருக்கு நேர் லாங்கானில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபில்டர் கடைக்கு போயிடும். ஒரு ஷாப், சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 36. ஒரு விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட நவீன் ஸ்ட்ரைக்கில் அஜித், ஓவர்ஷீக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா திரும்பிச்சு எடுத்து அடிச்சுக்கா. மிட் பீட்டே போயிருக்கு. கேப்லன்னு சொல்லலாம். அங்கே 4க்கான வாய்ப்பு பார்த்தா அங்கே 1 பவுன்ஸில் ஒரு 4. இந்த ஓவரில் முதல் பந்தே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க அஜித். செகண்ட் ஒன். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு. ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா அருமையாக லைன்லேருந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க ஹரி. குட் கேட்ச். ஒரு 4 அடிக்கிட்டோம். அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நவீன். அஜித்தோட விக்கெட்டை கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம்.
பேட்ஸ்மேன் அருள் ரிவேஸ்ட் ஆகி நல்ல வெரி சொல்லலாம் லெக் பை டாட் பால். மறுச்சு நடிச்சு சொல்லலாம் சரியான ஹைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க. 2க்கான வாய்ப்பு இருக்கு. ஷாப் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் அருண் ஒய்டு அப்பீல் பண்ணுறாங்க. ஸ்டெம்பில் வந்துருக்கீங்க டாட் பால் ஒய்டு நல்லா திரும்பிச்சு ஸ்கொயர் லெவலில் தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. குட் ஷாப். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 43. 2 விக்கெட்டு. 5th ஒரு படம் அருண் ஸ்ட்ரைக்கில் 5th ஒரு படம் நவீன் ஸ்ட்ரைக்கில் அருண் சிக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. லோகு குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க நவீன். அருணோட விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் விராஜ் நல்லா திருப்பி சொல்லலாம். அவுட் சைட் எட்ஜ் தேடும். அதே லைன் ஒயிட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. கரெக்டாக லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க நவீன். அதே லைன் பேட்டில் மாட்டிருக்கு. 4க்கான வாய்ப்புன்னு பார்த்தா குயிக்காக போயிருக்கு. அங்கே ஒரு 4 ஒரு பால் டாட் பண்ணலாம். ரிவர்ஸில் திரும்பி ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். பேட்டில் சரியா படல. ஸ்கொயர் லெவலில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்த்தா வெரைட்டி வந்திருக்கு. கண்டிப்பாக டபுள் எடுக்க வாய்ப்பாங்க. சின்ன மிஸ்டேக்னால கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. யாருமே எடுத்துட்டாலும் ஈஸி டபுள். நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சிருந்தாங்க. அட்டாக்கிங் டெலிவரி உஷா வசந்த் 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 51. 3 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் கூட ஹரி இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் அருள் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் உல்டாஸ் பால் அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் விட்டு 4 வாய்ப்பு டேரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க. குட் கீப்பர் டேரக்ட் விக்கெட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பிரசாந்த். அம்பேர் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பால் நியூ பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் போயிருக்கு. செகண்ட் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. சரியான ஹைட்டில் பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்த்தா குயிக்காக வந்திருக்காங்க. ஈஸி டபுள். அருளுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு. 6. நெக்ஸ்ட் ஒன் கீப்பருக்கு பின்னாடி போயிருக்கு. இது 4க்கான வாய்ப்பு பார்த்தா பிடிக்கிறத மிஸ் பண்ணிக்காங்க தீபன். அங்கே ஒரு 4 தொடர்ந்து 2 பாலுக்கு ஒரு 6 ஒரு 4 கண்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆயிருக்கு. இந்த டைம் அங்கே ஒரு 4. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 2 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க அருள். 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 69. 4 விக்கெட்டு. கடைசி ஓவரை நல்லா யூஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம் கபாலி பாய்ஸ். 6 ஓவருக்கு 70 ஆடணும். நம்ம கபாலி பாய்ஸுக்கு ஓப்பனிங் பவுலராக நம்ம ஸ்டாலின், அதே மாதிரி நாமக்கலுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம பிரசாந்தன் தீபன். பவர் பிளே போட ஸ்டாலின் ஸ்ட்ரைக்கில், பிரசாந்த் நான் ஸ்ட்ரைக்கில், தீபன் அருண் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ஸ்டாலின். செகண்ட் ஒன் பெரிய சட்டுக்கு முயற்சி, அருமையான வேரிசை சொல்லலாம். டாட் பால் பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க ஸ்டாலின். தேர்ட் ஒன் லாங் ஆனில் போயிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணிக்காங்க. ஸ்டாப் சிங்கிள் தீபன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா 1 பவுன்ஸில் தாண்டி போயிருக்கு. அருமையாக எஃபெக்ட் போட்டு தத்திருக்கான்னு சொல்லலாம். குட் ரன்னிங் டபுள். இந்த ஸ்கொயர் லெக்கில் திருப்பி இருக்காங்க. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அங்கே ஒரு 4 இதுவரை ஸ்கோர் இல்லாமல் 4 பதிவு ஸ்கோர் அதிகம் வந்திருக்காங்க தீபன். குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 6 தொடர்ந்து 2 பாலுக்கு 10 ரன் போட்டிருக்காங்க தீபன். ஒரு 4 ஒரு 6. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. 13 ரன். செகண்ட் ஓவர் கூட சுரேஷ் ஸ்ட்ரைக்கில், பிரசாந்த் ஓவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. கேப்ல போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பால் எடுக்க கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. தொடர்ந்து 2 ஓவர் போட்டிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் தீபன். டாப் பேஜ் ஆயிருக்கு. சரியான ஹைட்ல வாய்ப்பான்னு பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க.
பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. அகைன் தப்பான ஓவர் த்ரோ போயிருக்கு. கண்டிப்பா ரன் முயற்சி இருப்பாங்க. குட் ரன்னிங் டபுள். தீபனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஆப்ஷன்ல தூக்கி விட்டுருக்காங்க. தலைக்கு மேல இருக்கு. 4க்கான வாய்ப்பு பார்த்தா விரட்டி வந்திருக்காங்க ஸ்டாலின். இந்த பால் எடுக்கல. கண்டிப்பா 2 எடுப்பாங்க. 2 ஓட்டங்கள் பேக் டு பேக் 2 டபுள் கொண்டு வந்திருக்காங்க தீபன். எடுத்து அடிச்சிருக்காங்க. பேட்டர் சரியா படல. லாங் ஆன்ல போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். ஸ்டாப் சிங்கிள். ஸ்ட்ரைக்ல பிரசாந்த். ஆப்ஷன்ல தூக்கி விட்டுருக்காங்க. பாயிண்ட்ல போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. 4க்கான வாய்ப்பு பார்ப்போம். குத்தி கட் ஆயிரும். ஸ்டாப். கண்டிப்பா 2 எடுப்பாங்க. டைமிங் அதே மாதிரி தப்பான த்ரோ. ஈஸி டபுள். நெக்ஸ்ட் டாட் பால் குயிக்கா போட்டு ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்றாங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 23 ரன் கொண்டு வந்திருக்காங்க. சரியான பார்ட்னர்ஷிப்லாம். தேர்ட் ஓவர் பட ஸ்டாலிங் இருக்கு. 2வது ஓவர் வரன் ஸ்ட்ரைக்ல இருந்து ஸ்ட்ரைக்ல தீபன் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடுல போயிருக்கு. 6க்கான வாய்ப்பா பார்த்தா அங்க ஒரு 6. இந்த ஓவர்ல முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க தீபன். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ரிவர்ஸ் தான் சரியா படல. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி போயிருக்காங்க. இந்த பால் எடுக்க கண்டிப்பா 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாகல. நோ சொல்றாங்க பிரசாந்த். எடுத்து அடிச்சுக்கான். சாரியா நான் ஹைட்ல போயிருக்கு. 6க்கான வாய்ப்பான்னு பார்த்தா 6. ஒரு டிக்கெட் இருக்காங்க. கவர் திசையில போயிருக்கு. 4க்கான வாய்ப்பு பார்த்தா தலைக்கு மேல போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. இந்த பாலை எடுக்கல. அங்க ஒரு 4. 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க பிரசாந்த். ஒரு 6 ஒரு 4. ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தாங்க. குயிக்கா இருந்துச்சு. டாட் பால். இந்த டைம் ஆஃப் சைடுல போயிருக்கு. குட் ஸ்டாப். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 41. 2 பேட்ஸ்மேன் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டு சொல்லலாம். பிரசாந்த் அண்ட் தீபன் இன்னும் 3 ஓவருக்கு 29 ஆடணும். தேர்ட் ஓவரை பிரசாந்தும் தீபன் நல்லா யூஸ் படுத்திக்கலாம் சொல்லலாம். ஒரு பட விக்கி லெஃப்ட் ஹேண்ட் போலர் ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. ஸ்டாப் சிங்கிள். ஸ்ட்ரைக்ல தீபன் அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டிருக்கு. 2 பாலுக்கு 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா குத்தி கட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல வந்திருக்கு. டாட் பால் எடுத்து அடிச்சுக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிக்காங்க சொல்லலாம். குட் கேட்ச். தீபனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் விக்கி நாமக்கல்லேருந்து முதல் விக்கெட் இழந்து போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் முசிறி ஹரி. பேட்டர் சரியா படல. லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க. ஸ்டாப். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 45. ஒரு விக்கெட்டு. ஜெகதீஷ் ஸ்ட்ரைக்ல முசிறி ஹரி ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரு போயிருக்கு. லாங் ஆஃப்ல 6க்கான வாய்ப்பு பார்த்தா 6. மிகப்பெரிய 6ன்னு சொல்லலாம். இந்த ஓவர்ல முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஹரி டீம் மேல இருக்கான்னு சொல்லலாம். 12க்கு 25 அடிக்க சூழ்நிலை. முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்கான்னு சொல்லலாம் ஹரி. செகண்ட் ஒன் அதே முயற்சி அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா குத்தி கட் ஆயிரும். இந்த பால் எடுக்கல. தேர்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு. நல்ல வேரியேஷன். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க. போன பால் வைடு ஸ்ட்ரைக்ல பிரசாந்த். ஸ்லோயர் ஃபைனலில் போயிருக்கு. விரட்டி போயிருக்காங்க. 2க்கான வாய்ப்பு பார்ப்போம். ஸ்டாப். ஸ்ட்ரைக்ல ஹரி. குட் ஷாட். ஃபிளாட்டா போயிருக்கு சொல்லலாம். 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்க ஒரு 6. இந்த ஓவர்ல மட்டும் 2 6 பதிவு பண்ணிருக்காங்க ஹரி. ஹரி 7க்கு 10 ஆடணும். குட் ஷாட். இந்த முறை நேருக்கு 6. இந்த ஓவர்ல மட்டும் 3 6 பதிவு பண்ணிருக்காங்க ஹரி மட்டும். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 66. ஒரு விக்கெட்டு. சூப்பராக இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் 6க்கு 4 ஆடணும். ஆஃப் சைடில் போயிருக்கு. சிங்கிள். 5க்கு 3 ஸ்ட்ரைக்ல ஹரி.
லெக்கில் பட்டிருக்கு. சிறப்பான குயிக்காக இருந்து அடுத்து அடிச்சிருக்காங்க. ஈஸி டபுள். மேட்ச் ட்ராவ் இருக்குது. 4-1 சைக்கிள் ஹரி. அவுட் சைடு எஜ் ஆயிருக்கு. குத்தி கட்டா சிங்கிள். வின் பை நாமக்கல். இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரசாந்தையும் தீபனையாக சொல்லுவோம். ஏன்னா வந்து 2 பேட்ஸ்மேனும் சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிகமாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன். அதே மாதிரி நம்ம வந்து ஹரியை சொல்லணும். ஏன்னா 12க்கு 25 அடி சூழ்நிலை தொடர்ந்து அந்த ஓவரில் மட்டும் 3 6 பதிவு பண்ணி ஸ்கோரை அதிகப்படுத்துகிற பேட்ஸ்மேன் சொல்லலாம் அவரையும்.